ஒரு பிரெக்னன்ட் காட்டு குதிரை லெஃப்ட் ரைட்னு நடந்துட்டு இருக்கு. வயிற்றுக்குள்ள உள்ளது நீங்க தான். நீங்க பிறக்க போறீங்க. உங்க குடும்ப ஜோசியரு உச்சி வெயிலில மதியம் 12 மணி அளவுல நீங்க பிறந்தா நீங்க ஓகோன்னு வருவீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு நிமிஷம் முன்ன பின்ன ஆனாலும் உங்க வாழ்க்கை உங்களை புரட்டி போட்டு மிதிக்கும்னு சொல்லியிருப்பாரு. 12 மணிக்கு தான் வெயிட்டிங்க. மணி 11:58. இன்னும் 2 நிமிஷம்தான். உங்க அம்மா பதட்டத்துல நடந்துட்டே இருக்காங்க. மணி 11:59 ஆகுது. உங்க அம்மா கல்லு தடுக்கி கீழே விழுறாங்க. வாழ்த்துக்கள், நீங்க பிறந்துட்டீங்க. நீங்க இன்னும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். நீங்க பிறந்த இடத்துல உங்களை சுத்தி பச்சை பசேல்னு புல்லா இருக்கு. ஒரே செகண்ட்ல குளிர்காற்று உடம்புக்குள்ள போகுது. என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. கண் கூட முழுசா திறக்கல. நரி, ஓநாய், காட்டு நாயின்னு ஒரு கூட்டமே உங்களை சாப்பிடுறதுக்கு கியூல அளிக்குது. இன்னைக்கு ஒரு புடி எல்லோரும் வாங்க. நீங்க பிறந்ததும் உங்க அம்மா உங்களை தொடச்சிட்டு நிக்க வைக்கிறாங்க. உங்க அம்மா காலால உங்களை தள்ளுறாங்க. நீங்க நிக்க முடியாம கீழே விழுறீங்க. உங்க அம்மா உங்களை மெதுவா உதைக்கிறாங்க. நீங்க எழுந்திருக்கல. மறுபடியும் உதைக்கிறாங்க. அப்பவும் நீங்க எழுந்திருக்கல. அதனால உங்க அம்மா உங்களை திருப்பி போட்டு வேகமா உதைக்கிறாங்க. உங்களுக்கு அடிவயிறே கலங்கிருச்சு. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. எப்படியோ நீங்க எழுந்திருச்சு நின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க. கங்க்ராட்ஸ், நீங்க பிறந்து 10 மினிட்ஸ் ஆச்சு. நீங்க பால் குடிக்கிறீங்க. உங்க அம்மா உங்களை கூட்டிட்டு போய் ஒரு கூட்டத்தை காமிக்குது. இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரு கூட்டம். அதுல உங்களை மாதிரியே சொப்பன சுந்தரி, ஃபேக் ஐடி பிரியா, கைப்புள்ளன்னு வாண்டுங்க இருக்கிறத பாக்குறீங்க. அங்க மீச வச்சு மாசா நிக்கிறவர் தான் உங்க கூட்ட தலைவர். இந்த மீசக்காரர் தான் உங்க அப்பாவும் கூட. உங்க கூட்டம் உருவாக உங்க அப்பாவுக்கு பெரிய பங்கு இருக்கு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நரி, ஓநாய், காட்டு நாய்கள்ட்ட இருந்து இவர் தான் உங்களை காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்ல, இந்த கூட்டத்துல உள்ள பாதி குதிரைங்க உங்க அக்காவும் அண்ணனும் தான். குட்டிங்க மூக்கை இழுக்கிறது, உங்க கூட்டத்தை ஆட்டை போட வந்த பெரிய குதிரைங்கள்ட்ட மீசக்காரர் சண்டை போடுறத பாக்குறதுன்னு ஜாலியா இருக்கீங்க. ஒரு குதிரை தும்முது. உடனே எல்லா குதிரைகளும் ஓட ஆரம்பிக்குது. நீங்களும் சேர்ந்து ஓடுறீங்க. எதுக்கு ஓடுறோன்னு உங்களுக்கும் தெரியாது. உங்க கூட்டத்துக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. ரூல் 1, யாராவது ஓடுனா நீங்களும் ஓடணும். கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. ரூல் 2, கூட்டத்தை விட்டு தனியா போகக்கூடாது. ரூல் 3, புல்ல ஷேர் பண்ணி சாப்பிடணும். உங்களுக்கு ஃப்ரீ அன்லிமிட்டெட் பால் கிடைக்கிறதுனால உங்களுக்கு உணவு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க உணவா இருக்கிறது தான் பிரச்சனை. யாரது? கவலைப்பட வேணாம். உங்க தலைவரே உங்களுக்கு துணையா இருக்காரு. உங்க தலைவரை அந்த ஓநாய் அளவெடுத்து பாக்குது. உங்க தலைவர் சைஸையும் உங்க கூட்டத்தையும் பாக்குது. ரிஸ்க் வேண்டான்னு டாடா பாய் பாய் சொல்லிட்டு புதற்குள்ள ஓடிடுச்சு. உங்களுக்கு 4 மந்த்ஸ் ஆச்சு. பால் குடிக்கிறத விட்டுட்டு புல்லு சாப்பிட போறீங்க. புல்லு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சாப்பிடுறீங்க. உங்களோட ஷெட்யூல் என்னன்னா, மார்னிங் புல்லு சாப்பிடணும், ஈவினிங் சாப்பிட்டதை அசை போடணும். வெயில் காலம் ஆரம்பிக்குது. புல்லெல்லாம் காஞ்சு போகுது. தண்ணியும் வத்தி போகுது. நீங்க சாப்பாடும் தண்ணியும் தேடி நீண்ட தூரம் பயணிக்கிறீங்க. தூரத்துல கொஞ்சமா புல் இருக்கிறத பாக்குறீங்க. ஒரு வாய் கடிக்கிறீங்க, சொர்க்கம் மாதிரி இருக்கு. இன்னொரு வாய் சாப்பிட போறீங்க. உங்க கூட்டம் எங்கிருந்து வந்தானுங்கன்னு தெரியல, முடிச்சுட்டானுங்க. நல்ல வேலை, இந்த ஒரு புல்லாச்சு இருக்கேன்னு சாப்பிட போறீங்க. அதுக்கும் வேட்டு வைக்க குறுக்கால கைப்புள்ள வந்துட்டான். உங்களுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைச்சிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. உங்க ஆக்டிவிட்டிஸ் முன்ன மாதிரி இல்ல. கூட்டத்தை விட்டு தனியா போய் சாப்பிடுறது, வேட்ட மிருகம் வராமலே ஓடுறது, உங்களை பார்த்து உங்க கூட்டமும் சேர்ந்து ஓடுறது, சொப்பன சுந்தரி கூட நைட் அவுட்டிங் போறதுன்னு சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க தலைவர் இதெல்லாம் பார்த்துட்டு செவில ஒண்ணு போடுறாரு. கைப்புள்ளிக்கும் அடி விழுகுது. உங்களுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்னு உங்க தலைவரை போடுறது, இல்லனா கூட்டத்தை விட்டு ஓடுறது. நீங்க கூட்டத்தை விட்டு போக முடிவு செய்துட்டீங்க. உங்க கைப்புள்ளைகிட்ட சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறீங்க. அதுக்கு அவசியம் இல்ல. உங்க கைப்புள்ளையும் உதைச்சு தள்ளிட்டாங்க. அடி ரொம்ப பலம் போல. உங்க சொப்பன சுந்தரி கூட்டத்திலே இருக்க முடிவு பண்ணிருச்சு.
உங்க கூட 100 வருஷம் வாழணும்னு சொன்னப்பயே யோசிச்சிருக்கணும். நீங்க உங்க பேச்சுலர் லைஃப சாப்பாடு தேடுறது, ஓனாயிட்ட சண்டை போட முடியாம ஓடுறதுன்னு போய்கிட்டு இருக்கே. உங்கள மாதிரியே பேச்சுலர் கூட்டத்தை பாக்குறீங்க. அவங்க கூட கை கோக்குறீங்க. உங்களுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிறீங்க. 2 பேரா சண்டை போடணும். வின் பண்றவங்க 2வது ரவுண்டு போவாங்க. கடைசி ரவுண்ட்ல வின் பண்றவங்கள பலசாலின்னு தலைவரா ஆக்கிடுவாங்க. கடைசி ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க முகத்தை உங்க அம்மாவுக்கே அடையாளம் தெரியாத மாதிரி போயிருக்கும். நீங்க வின் பண்ணி கூட்ட தலைவரா ஆகிட்டீங்க. இப்ப உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, பெண்கள் இருக்கின்ற குதிரை கூட்டத்தை கண்டுபிடிக்கிறது. உங்க வழியில ஓநாய் கூட்டம் வருது. அதுக்கு உங்க கூட சண்டை போட விருப்பம் இல்ல. ஏன்னா அவங்க தேடுறது ஒரே ஒரு ஆண் குதிரை இருக்கிற கூட்டத்தை. அப்பதான் ஒரு ஆண் குதிரைய போட்டுட்டு மத்த பெண் குதிரைங்களை ஈஸியா போட்டுடலாம். ஓகேன்னு நீங்க உங்க வழியை பார்த்து போறீங்க. ஒரு நிமிஷம், நீங்க 2 பேரும் ஒரே விஷயத்தை தான் தேடுறீங்க. ஒரு வழியா ஒரே ஒரு மீசைக்காரர் இருக்கிற கூட்டத்தை கண்டுபிடிச்சிடுறீங்க. இப்ப நீங்க சண்டைக்கு போறீங்க. உங்க கூட்டமே சேர்ந்து மச்சான் பேரு மதுரை நின்னு பாரு எதிரன்னு உங்களை மோட்டிவேஷன் பண்ணி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரே அடியில மீசைக்காரரு உங்களை முடிச்சு விட்டாரு. நீங்க தோத்தாலும் உங்க கூட்டம் உங்களை கைவிடாது. ஏன்னா நீங்க தான் உங்க கூட்டத்திலேயே பலசாலியான ஆளு. அப்புறம் நல்ல அடித்தாங்கியும் நீங்க தான். உடம்புல உள்ள காயம் ஆறுனதும் திரும்ப சண்டைக்கு போறீங்க. மறுபடியும் தோக்குறீங்க. நீங்க இன்னும் பலசாலி ஆகணும்னு முடிவு பண்றீங்க. நிறைய போட்டிகளையும் சவால்களையும் சந்திக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை கைப்பற்றுறீங்க. அப்புறம் என்ன, 2 வருஷத்துல கூட்டத்தை 3 மடங்கு ஆகிட்டீங்க. மாப்பிள்ளைக்கு அம்புட்டு வெறி. உங்க கூட்டத்துல இருந்த ஆண் குதிரை கைப்புள்ள, அவன் புள்ள கிளிப்புள்ளையையும் சேர்த்து உங்க கூட்டத்தை விட்டு உதச்சி விரட்டி விட்டுட்டீங்க. இப்போ நீங்க மீசைக்காரரா ஆகிட்டீங்க. ஓநாய் வருது, நீங்க தான் பாஸ்ன்னு அதுக்கு புரிய வச்சிட்டீங்க. உங்க கூட்டத்தை ஆட்டைய போட வந்த பெரிய குதிரைங்கள்ட்ட சண்டை போட்டு உங்க கூட்டத்தை காப்பாத்துறீங்க. டெய்லியும் ஒரு பெண் குதிரைக்கு உயிரை கொடுக்கறதுன்னு சமூக சேவைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே சில வருஷங்கள் போகுது. உங்களுக்கு 15 இயர்ஸ் ஆச்சு. முன்ன மாதிரி இல்ல. மசில்ஸ்லாம் பலவீனமா ஆகிறத உணர்றீங்க. அத பத்தி யாருக்கும் கவலை இல்ல. நீங்க சண்டை போட்டு தான் ஆகணும். இதுவே உங்க கடைசி சண்டையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. உங்க கூட சண்டைக்கு வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, கிரிப்புள்ள தான். ரிவெஞ்சுக்கு அவன் கேங்கோட வந்திருக்கான். வாடா ஒருகை பாத்துடலாம்னு போறீங்க. இவ்ளோ சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கல. இன்னும் சண்டை முடியல. கிளிப்புள்ள உங்களை திருப்பி போட்டு மிதிச்சுட்டான். முட்டை உடஞ்சிருச்சு. உங்க கூட்டம் உங்களை விட்டு போயிருச்சு. பச்சை புல்லன்னு பாலூட்டி வளர்த்தேன். குதிரையாக மிதிச்சதடி கண்மணி என் கண்மணி பாடிட்டு போறீங்க. சொல்லி அழுக கண்மணியும் இல்ல. கண்மணிக்கு உங்க மேல எவ்வளோ பாசம்னா, உங்க கூட்டமே உங்களை விட்டு போகும்போது கண்மணி மட்டும் உங்களை ஜம்ப் பண்ணி போச்சு. கண்மணிக்கு உங்களை தாண்டி போக மனசில்ல போல. 2 வயசுல நீங்க கூட்டத்தை விட்டு வெளியில வரும்போது உங்க அம்மா உங்க கூட வரல. 10 வருஷமா உங்க கூட இருந்த கண்மணியும் உங்க கூட வரல. என்ன வாழ்க்கை இது? கடைசி வரைக்கும் தனியா தான் வாழணும் போல. ரெஸ்ட் எடுக்கலான்னு பாறை கிட்ட ஒதுங்குறீங்க. உங்களுக்கு பழக்கப்பட்ட ஸ்மெல் மாதிரி தெரியுது. ஓஹோ, அது அந்த ஓநாய் தான் ரிவெஞ்சுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதோட கேங்கும் வந்திருக்கும் போல. சோலி முடிஞ்சிச்சு.